இறைவன் எவ்விதம் படைத்திருக்கின்றான், மற்ற உயிரினங்களையும் மனிதர்களையும் எந்த விதத்தில் மாறுபட்டவர்களாக இறைவன் அமைத்திருக்கின்றான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு இனத்தையும் அதனதன் தன்மையிலும் அதனதன் அமைப்பிலும் அவற்றுக்கான வாழ்க்கையிலும் தனித்தன்மையோடு ஒன்று மற்றதை விட வித்தியாசமாக ஒன்றை போல் ஒன்று இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய வாழ்க்கையை தன்புறமிருந்து அவற்றுக்கு அளிப்பதாகவே அவன் படைத்துள்ளான். எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு உயிரினமும் தன்னைத்தானே வாழ்வித்துக் கொள்வதில்லை. மாறாக அவை ஒவ்வொன்றும் வாழ்விக்கப்படுகின்றன. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வாழ்க்கை கொடுக்கப்படுகிறதை தவிர தாங்களாக அவை வாழ்வதில்லை. இந்த சத்தியத்தை ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம். இருந்த போதிலும் மனிதர்கள் மட்டும் நாம் தான் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றார்கள். அவ்விதமாகவே கற்பிக்கவும் படுகின்றார்கள். நாம் தான் வாழ வேண்டும். தன்னால் வாழ முடியாது என்று எப்பொழுது எண்ணுகின்றான் என்றால், நான் ஒரு வேலையும் செய்யவில்லை, எனக்கு பணம் இல்லை, நான் எப்படி வாழ்வது, ஏதாவது செய்தால் தானே வாழ முடியும் என்ற எண்ணமும் அவனுக்குள் எழுகிறது. மாறாக புகட்டப்படுகின்றது. பிறந்த நாள் முதலாக நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், பணத்தை கொண்டு வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலேயே புகட்டப்பட்டு கற்பிக்கப்பட்டு வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதுதான் வாழ்க்கை என்று. பணம் சம்பாதிக்கவில்லை என்றால் உணவு கிடையாது என்று. அப்படியானால் பணம் கொடுத்த பிறகு உணவு எங்கிருந்து வந்தது? பணம் கொடுத்துவிட்டால் உணவு எங்கிருந்து வந்தது? இறைவன் படைத்தானா அல்லது நீங்கள் அதனை படைப்பவர்களா? அந்த உணவில் உயிரோட்டத்தை அமைப்பது இறைவனா நீங்களா? அந்த உணவு இறந்து கிடக்கும் பூமியில் வானத்திலிருந்து மழை பொழிவதன் காரணமாக அந்த பயிர் விளைகிறதா, உணவு விளைகிறதா? அல்லது பூமி இறந்த பின்னர் அதனை விளைவிப்பது உங்கள் கையில் இருக்கிறதா? பூமியும் வானத்தை நோக்கி இருக்கின்றது. இறைவனுடைய கட்டளை வானத்திற்கு வர வேண்டும், மேகங்கள் திரள வேண்டும், பிறகு மழை பெய்ய வேண்டும். அதிலிருந்து இந்த பூமி உயிர் பெற்று எனக்கான உயிரோட்டமுள்ள ஒரு உணவை விளைவிக்க வேண்டும். இதில் ஏதாவது மனிதனுடைய பங்கு இருக்குமா? மனிதனுடைய கூட்டு இறைவனுக்கு தேவையா? உங்களை படைத்தவன், கால்நடைகளையும் படைத்தவன், உயிரினங்களையும் படைத்தவன், அவற்றுக்கான உணவை நிச்சயமாக அதன் வழியையும் அறிவித்திருக்கின்றான். உணவையும் அவர்களுக்கு எவ்வளவு தேவையோ அதற்கு மேலாகவே அமைத்திருக்கின்றான். எந்த குறையும் ஏற்பட்டு விடாதவாறு உணவு பதுக்கப்பட்டு அரசாங்கங்களால் மனிதர்களுக்கு விற்கப்படுகின்றது. நீங்கள் வேலை செய்தால்தான் உணவு என்று. இதனை நாம் ஏற்றுக்கொண்டோம். இங்கு நம்முடைய முதல் தவறு ஆரம்பித்தது. உணவை விளைவிக்கும் மரங்களை நீங்கள் தொடக்கூடாது. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு பயிரும் மனித இனத்துக்காக, உங்களுடைய கால்நடைகளுக்காக, இன்னும் நீங்கள் எவர்களுக்கு உணவளிப்பவர்களாக இல்லையோ அவர்களுக்கு உரியது. இறைவனுடைய முதல் கட்டளை, நீங்கள் மரத்தை அபகரிக்காதீர்கள். மரம் என்பது உங்களுக்கு உணவை கொடுக்கக்கூடிய கனி வகைகளும் பழ வகைகளும் கொண்டது. ஒரு மரத்தில் 1000க்கும் 2000க்கும் மேலாக பழங்கள், 1000 2000 பேருக்கு உரிய உணவு. நீங்கள் ஒருவர் ஒரு மரத்தை திருடுவதன் காரணமாக எத்தனை பேருடைய வயிற்றில் நீங்கள் அவர்களுக்கு உணவில்லாமல் தரித்திரத்தை அமைக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். வானங்களும் பூமியும் யாருக்கு சொந்தம் என்று கேட்டால் இறைவனுக்கு சொந்தம் என்று நம்முடைய உள்ளம் பதில் சொல்லும். அந்த பூமியில் விளையக்கூடிய விளைச்சல்கள் யார் அந்த விளைச்சலை கொண்டு வந்தது என்று நம்மை கேட்டால் இறைவன். பிறகு
இந்த பூமி, இந்த தோட்டம் என்னுடையது என்று நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்களே, இது எப்படி உங்களுக்கு உண்மையையும் சத்தியத்தையும் கொண்டு அந்த எண்ணம் உங்களுடையதுதான் என்ற அளவுக்கு அறிவிக்கிறது? நீங்களும் அதனை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பூமி, என்னுடைய காடு என்று கூறுகின்றீர்களே, எதன் அடிப்படையில்? இறைவனுக்கு பகிரங்கமான விரோதமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிறந்த நாள் முதலாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றோம் என்பதை அறிய வேண்டும். இன்று எனக்கென்று ஒரு தோட்டம் இருக்கிறது என்றால் அது என்னுடைய தோட்டம் இல்லை என்பதை நான் முதலில் அறிய வேண்டும். என் இறைவனே, என்னை மன்னிப்பாயாக. ஒவ்வொருவரும் தோட்டத்தை அபகரித்துக் கொண்டார்கள், நிலத்தை அபகரித்துக் கொண்டார்கள், இறைவனுடைய வானமும் பூமியும் தங்களுக்கு உரிமை என்று ஆக்கிக் கொண்டார்கள். அதன் காரணமாக வானமும் நிறுத்தி கொண்டது, பூமியினுடைய விளைச்சல்களும் மனிதனுக்கு உயிருக்கு உயிரளிக்கக்கூடிய உணவுக்கு பதிலாக விஷங்களாக மாறிவிட்டன. நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றல் மிக்கவன். உங்களுடைய வாழ்க்கைக்கு உரியதை அவன் கொடுப்பதற்காக வேண்டி, எப்பொழுது அதில் உங்கள் பங்கிருக்கின்றது, அது உங்களுக்கும் உரியது, இறைவனுக்கு உரியது இல்லை என்ற அளவில் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு விட்டோமோ, அன்று நமக்கும் நம்முடைய இறைவனுக்கும் இடையே பெரும் இடைவெளி ஏற்படுகின்றது. அந்த இடைவெளி தான் நான் என் இறைவனை நம்ப முடியாமல் ஆகக்கூடிய அந்த ஒரு கேடு எனக்காக உருவாகிறது. படிப்படியாக நம் கண் முன்பாக நம்முடைய தேவைகள் அனைத்தும் நமக்கு இல்லை என்று ஆகி, பின்னர் அது உங்களுக்கு விளைச்சல்களே இல்லாமல் உணவு இல்லை என்று ஆகி, விலைவாசி எல்லாம் உயர்ந்துவிட்டது, எனக்கு இனி கொடுப்பதற்கு வழியில்லை என்றும் நம்முடைய நிலைமை இன்னும் கீழாகிறது. இந்த நிலையில் இறைவன் உங்களுக்கு ஒரு சோதனையை கொண்டு வருகின்றான். இப்பொழுது உங்களுடைய விவசாயிகளை நீங்கள் கேளுங்கள், யார் இந்த விளைச்சல்களை கொண்டு வருவார் என்று. ஏன் இதனை விளைவிக்கவில்லை? விலைவாசி உயர்ந்துவிட்டது எதற்காக என்று கேளுங்கள். மழை பெய்யவில்லை என்று கூறுவார்கள். அப்படியானால் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது, விவசாயிகளை நம்பி பயனில்லை, உங்களுடைய அரசாங்கங்களை நம்பி பயனில்லை. இந்த பூமி எனக்காக உணவை விளைவிக்க வேண்டுமென்றால் வானத்திலிருந்து மழை பொழிய வேண்டும். அந்த மழையின் காரணமாக பூமி உயிர் பெற்று அந்த உயிரோட்டம் எனக்கு விளைச்சல்களாக மாற வேண்டும். இனி இதற்காக பணம் என்ற ஒன்று நுழையக்கூடாது. ஒவ்வொருவரும் இன்று முடிவு செய்யுங்கள். உங்களுக்கு பணம் வேண்டுமா, உணவு வேண்டுமா? உங்களுடைய வேதம் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். வேதம் என்பது ஒவ்வொருடைய மனதுக்கும் இங்கு அறிவிக்கப்பட்டுவிட்டது. அது உங்களுடைய ஆன்மாவாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் வேதத்தை கொண்டிருக்கின்றோம், சத்தியத்தை கொண்டிருக்கின்றோம். எது நமக்காக நன்மைக்காக உள்ளது, எது நமக்காக தீமையை கொடுக்கக்கூடியது என்று ஒவ்வொருவரும் உள்ளத்தில் அந்த வேதத்தின் பகுதியை கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நன்மையை விரும்புங்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பின்னர் இந்த இரண்டுக்கும் வழியை உங்கள் இறைவனிடம் நீங்கள் ஒப்படையுங்கள். உங்களிடம் அது கிடையாது. இந்த ஒரு தேவையை நாம் உணரும் பொருட்டு ஒவ்வொரு வருடம் இருமுறை ஒரு முறை நாம் சோதிக்கப்படுகின்றோம். விலைவாசிகள் உயர்கின்றன, பிறகு இறைவனுடைய அனுமதி கொண்டு விலைவாசிகள் குறைய ஆரம்பிக்கின்றன. அதாவது இறைவன் தன்னுடைய விளைச்சல்களை சுருக்கியும் பிடிக்கின்றான், விசாலமாக்கியும் கொடுக்கின்றான். சுருக்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பணம் இல்லை என்று ஆகிவிட்டது. பணத்தை கொண்டுதான் வாழ்கின்றேன் என்று கூறிய நீங்கள் ஒரு வேலையிலும் இருக்கின்றோம், கைக்கும் வாய்க்குமாக நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று இருக்கும் பொழுது, விலைவாசி உயரும் பொழுது யார் கைக்கும் வாய்க்கும் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு உணவில்லாமல் ஆகின்றது. இந்த மக்களுடைய தேவைக்காக இவர்கள் உண்மையிலேயே பிரார்த்திக்கின்றார்கள். இனி எவரும் இவர்களுக்கு உதவி செய்ய போவோர் இல்லை. இவர்களுக்கு அந்த விலை கொடுத்து வாங்க முடியாது. அரைகுறை பட்டினியோடு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உள்ளத்தில் அவர்கள் எங்களுடைய நிலை ஏன் இப்படி என்ற ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்வியையும் இறைவன் அமைக்கின்றான், எதற்காக என்று. இப்பொழுது நீங்கள் கோஷம் பட போகின்றீர்களா? விலைவாசியை குறைத்து விடு என்று நீங்கள் மனிதர்களிடம் கேட்கப் போகின்றீர்களா? அல்லது இதற்காக போராட்டம் நடத்தப்படுகின்றீர்களா? அவர்கள் கைவிரித்து விட்டார்கள், வானத்திலிருந்து மழை பெய்யவில்லை, உங்களுக்கு விளைச்சல் கிடையாது இப்பொழுது என்று கைவிரித்து விட்ட பிறகு இறைவனே என்று திரும்புவீர்களா? வேதம் உங்களுக்குள் இருக்கிறது.
ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது எனக்கு வாழ்வதற்கு வேறு வழி இல்லை என்று ஆகும் பொழுது இறைவனே என்று திரும்பக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை உங்களுக்காக இறைவன் அமைக்கின்றான். அந்த ஒரு ஏற்பாடு சோதனைக்காகவே தவிர உங்களை வேதனை செய்வதற்காக அல்ல. இப்பொழுது உங்களுடைய இறைவனும் திரும்புங்கள். எங்கள் இறைவனே, எங்களுக்கு உணவை கொடு என்று கேளுங்கள். பணத்தை கொடு என்று கேட்காதீர்கள். இறைவனிடம் நாம் பெரும்பாலும் பணத்தை கேட்கின்றோம், உணவை கேட்பதில்லை. பெரும்பாலும் உங்களுடைய உயிருக்கு உயிரளிக்கக்கூடியது உங்களுடைய பணமா, உங்களுடைய உணவா? வேதம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. நீங்கள் இந்துக்களாக இருங்கள், முஸ்லீம்களாக இருங்கள், கிறிஸ்தவர்களாக இருங்கள், ஒவ்வொருவரும் மனிதன் என்று வந்துவிட்டால் வேதம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய ஆன்மாவாக. இறைவனுடைய கட்டளையிலிருந்து உருவாகி இருக்கிறது அந்த ஆன்மா. அத்தியாயம் 17 வசனம் 85. நிச்சயமாக ஆன்மாவானது இறைவனுடைய கட்டளையிலிருந்து மனிதர்களுக்கு அவர்களுடைய நெஞ்சங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாயம் 17:85. வேதம் உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வைத்திருக்கக்கூடிய புத்தகம் அதை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. உள்ளத்திற்குரிய சத்தியத்திற்கு அந்த புத்தகம் உறுதி செய்தால் அது நிச்சயமாக வேதம். அவ்வாறு இல்லை என்றால் அது வேதம் இல்லை. இறைவன் உங்களுக்காக உணவை படைக்கின்றானா? நீங்கள் அந்த உணவை படைப்பவர்களா? படைப்பு யாருக்குரியது? நீரும் மண்ணின் வளமும் உயிரோட்டமும் கலந்து உங்களுக்காக சுவைக்கக்கூடிய, மனமும் இருக்கக்கூடிய, ருசிக்கக்கூடிய ஒரு உணவை, உயிரோட்டமுள்ள உணவை உங்களுக்காக உருவாக்குவது இறைவனா, மனிதர்களா? அப்படியானால் மனிதர்களுக்கு எதற்காக நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும்? அவ்விதமாக மாற்றப்பட்டுவிட்டது ஷைத்தான்களுடைய வழிமுறை, சூழ்ச்சிகள். மனிதர்களுக்கு உணவளிக்கக்கூடாது. அதன் காரணமாக அவர்களை நம்முடைய அடிமைகளாக வைத்திருக்கலாம். இது அரசாங்கங்களின் சூழ்ச்சிகள். மனிதனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய சூழ்ச்சிகள். மரத்தை அபகரித்துக்கொள், விளைச்சல்களை அபகரித்துக்கொள், அதன் காரணமாக பெரிய அரசாங்கம் நீ ஆள முடியும் என்று ஷைத்தான் முதல் முறையாக மனிதனுக்கு அறிவிக்கின்றான். இறைவனோ மரத்தை நெருங்காதீர்கள் என்று இறைவன் அறிவிக்கின்றான். மரத்தை நெருங்கக்கூடாது என்று இறைவன் அறிவிக்கின்றான். உங்களுக்கு மரம் அவ்வளவும் அபகரிக்கப்பட்டுவிட்டது. மரத்தில் உள்ள விளைச்சல்கள் அவ்வளவும் அபகரிக்கப்பட்டுவிட்டன. பூமியும் வானமும் இறைவனுக்கு சொந்தம் என்று இருக்கும் பொழுது இந்த பூமி எனக்கு சொந்தம் என்று அவர்கள் தங்களுடைய பொருள்களை, பூமியில் இருக்கக்கூடிய விளைபொருள்களை தங்களுக்கு உரிமையாக்கி கொண்டார்கள். ஒவ்வொருவருக்கும் வேதம் தெரியும். வானங்களும் பூமியும் இறைவனுக்கு உரிமையானது. பின்னர் இந்த பூமியில் ஒரு பகுதி எனக்கு உரிமையானது என்று அவர்கள் சொல்லும் பொழுது நாம் அந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அறிய வேண்டும், மனிதர்கள் தவறு செய்கின்றார்கள், தவறின் பக்கம் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அந்த தவறுகளிலிருந்து அவர்கள் விலகுபவர்களாகவும் இல்லை, அந்த தவறுகளை உணர்ந்து அறியபவர்களாகவும் இல்லை. யார் தோட்டங்கள் பெரிதாக வைத்திருக்கின்றார்களோ அவர்களை புகழவும் செய்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் மனித சமுதாயத்தினுடைய பகிரங்கமான விரோதிகள், இறைவனுக்கும் விரோதிகள். உங்களில் பல பேர் வைத்திருக்கலாம், தோட்டங்களை வைத்திருக்கலாம். இது உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்று எண்ணலாம். நிச்சயமாக நாம் விரோதிகள் தான். வானங்களும் பூமியும் யாருக்கு சொந்தம்? அப்படியானால் எனக்கு தோட்டம் இருக்கிறது என்று கூறும் பொழுது, இந்த பூமி உங்களுடையது என்று கூறும் பொழுது, அது இறைவனுக்கு செய்யக்கூடிய, அவனுக்கு உரிமையாக இருக்கக்கூடிய ஒன்றை தான் அபகரித்து கொண்டு இறைவனுடைய பங்கில் எனக்கும், அவனுடைய காரியங்களில் எனக்கும் பங்கு இருக்கின்றது, அவனுடைய உடைமைகளில் எனக்கும் பங்கு இருக்கின்றது என்று கூறும் பொழுது நான் இறைவனுக்கு நிகராக வர ஆசைப்படுகின்றேன். என்னுடைய வருமானமும் என்னுடைய செல்வங்களும் அதிகரிக்கும் பொழுது என்னை மிஞ்சியவர் யாரும் இல்லை என்ற அந்த கர்வமும் ஆணவமும் வருகின்றது. அந்த கடவுளே வந்தாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உள்ளம் மாறுகின்றது. மரத்தை தொட்டதன் காரணமாக ஆரம்பம் முதலாக முடிவரையில் பூமியை அபகரிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். மரங்களும் தோட்டங்களும் என்னுடையது என்ற அந்த எண்ணத்தை நீக்கிக் கொள்ளுங்கள். எனக்கு உணவளிப்பவன் நீ ஒருவன் தான் என்று உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். அப்படியானால் இன்று ஒவ்வொருவரும் தோட்டத்தை வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் என்ன செய்வது? நமக்கும் ஒரு தோட்டம் இருந்தால் தவிர நாம் வாழ முடியாது என்ற எண்ணம் அந்த சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆக நாம் தோட்டங்களை வைத்திருக்கின்றோம். இப்பொழுது என்னுடைய இறைவனுக்கு நான் விரோதம் செய்யக்கூடாது, இந்த தோட்டங்களை என்ன செய்வது? என் இறைவனே, இந்த தோட்டம் உனக்கே உரியது என்று உங்களுடைய மனதில் சொல்லி பழகுங்கள்.
நான் இவ்வளவு தோட்டங்களை வைத்திருக்கின்றேன், இவ்வளவு ஏக்கர்கள் வைத்திருக்கின்றேன் என்று உங்களுடைய பெருமை உங்களுக்கு அறிவிக்குமானால் என் இறைவனே என்னை மன்னித்து விடு. உங்களுடைய பெருமை எப்பொழுது நீங்கள் நீக்கிக் கொள்கின்றீர்களோ, உங்களுடைய உலகத்தின் ஆதாயங்களை கொண்டு, உங்களுடைய உலகத்தில் எவ்வளவு பொருள்களை வைத்திருக்கின்றீர்களோ அதை கொண்டு உங்களுடைய பெருமை ஆணவம் இருக்குமானால் அதனை நீக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். நம்பிக்கையாளர்கள் நாம் கெட்டதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களுடைய சமுதாயத்தில் வாழும்பொழுது அந்த மனித சமுதாயத்துடன் இணைந்துதான் வாழ வேண்டியிருக்கின்றது. எனவே அவர்களுடைய கேடுகளில் என்னுடைய பங்கும் அங்கு இருக்கின்றது. என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள், உங்களுடைய செயல்களுக்கு நீங்கள் நன்மையை விரும்புங்கள். அந்த செயல்களிலிருந்து உங்களுக்கு உயிரோட்டமுள்ள ஒரு பகுதியை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன், எப்படி வாழ வேண்டும் என்று. இப்பொழுது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். மனிதர்களோடு இருக்கும் நேரமெல்லாம் நான் அவர்களோடு சார்ந்து வாழ வேண்டியிருப்பதன் காரணமாக அவர்களுடைய தவறுகளில் என்னுடைய தவறும் கலந்துவிட்டது. என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியவில்லை. இறைவன் அனைத்து வழிகளையும் நன்கறிந்தவன். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், என் இறைவனே எங்களை மன்னித்து எங்களுக்கு நேர் வழி கற்பிப்பாயாக, நேர் வழி நடத்துவாயாக. இவ்வளவுதான் நீங்கள் கேட்க வேண்டியது. அப்படியானால் புகழனைத்தும் இறைவன் ஒருவனுக்குத்தான், உங்களுக்கு இல்லை என்ற அந்த உணர்வுக்கு நீங்கள் வர வேண்டும். உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை இங்கு சுலபமாக அமைய வேண்டும் என்றால், உங்களுடைய பிரார்த்தனை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், முதல் தவறு நான் பணத்தை கொண்டு உணவை வாங்க ஆரம்பிக்கின்றேன், பணம் இல்லாமல் உணவு இல்லை என்ற அந்த மனதின் சூழ்நிலையை மாற்றி அமையுங்கள். இறைவனே உணவளிப்போன் நீ ஒருவன்தான். பணம் உணவை பெற்றுத்தரும் என்ற அந்த எண்ணத்திலிருந்தும் நான் விலக வேண்டும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் என்னை விட்டு விலக வேண்டும். உணவை நீ அதிகரிப்பாயாக. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் கேட்கும் பொழுது நாம் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். உங்களுக்காக விளைச்சல்களை அதிகரிப்பவன் அவன்தான். நம்பிக்கை கொள்வதற்காக வேண்டி வருடம் ஒருமுறையோ இருமுறையோ நாம் நிச்சயமாக சோதனை செய்யப்படுகின்றோம். அத்தியாயம் 9 126வது வசனம், யார் இறைவனுடைய பாதையை விட்டு விலகி இருக்கின்றார்களோ, நிராகரிப்பவர்களாக இருக்கின்றார்களோ, பின்னர் பாவமன்னிப்பும் சேரவில்லையோ, உணர்ந்து திருந்தவும் இல்லையோ, அவர்கள் மீது இறைவன் அறிவிக்கின்றான், வருடம் ஒரு முறையோ இருமுறையோ நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று. நீங்கள் சோதிக்கப்படுகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்று கேட்கின்றான் இறைவன். அந்த ஒரு முறை இருமுறை ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கின்றது. உணவு விளைச்சல்களை குறைப்பதும் உணவு விளைச்சல்களை அதிகமாக்குவதும், விலைவாசி ஏறுவதும் அவனுடைய அனுமதி கொண்டு விலைவாசி குறைவதும். விலைவாசி குறைந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய இறைவன் உங்களிடமிருந்து விரும்புகின்றான், இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் கேளுங்கள், விளைச்சல்களை இன்னும் அதிகரிப்பாயாக இறைவனே. அந்த நேரத்தில் யாவரும் கைவிட்ட பிறகு விலைவாசி உயர்ந்த காரணமாக என்னுடைய வயிற்றில் அடிக்கப்படும் பொழுது பணக்காரர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஏழைகளுக்கு உணவு இல்லை என்று இருக்கும் பொழுது இறைவனுடைய சோதனை வருகின்றது. இயலாதவர்கள், வறுமையில் இருப்பவர்கள், தங்களுடைய உணவு வசதிகளில் ஒருவேளை உணவு கூட உட்கொள்ள முடியாதவர்கள் இன்னும் பாதிக்கப்படும் பொழுது அது ஒரு சோதனையை தவிர வேதனை இல்லை. இறைவனுடைய அருள் இப்பொழுது எப்படிப்பட்டது என்றால், இவர்களுக்கு அந்த சோதனையை கொண்டு வந்து அபரிமிதமாக விளைச்சல்களை கொண்டு வருகின்றான், அமோகமான விளைச்சல்களை கொண்டு வருகின்றான். இப்பொழுது காய்கறியின் விலை குறைகிறது, மளமளவென்று குறைகிறது. நீங்கள் அந்த நேரத்தில் உங்கள் மீது இறைவன் கருணை கொண்டு இறக்கி கொண்டிருக்கிறான் என்பதை அறிவீர்களானால், இந்த நேரத்தில் இறைவனிடம் கேளுங்கள், இன்னும் விளைச்சல் அதிகரிப்பாக இறைவனே என்று. அந்த நேரத்தில் எவரும் கேட்கவில்லை. விலைவாசி குறைந்து விட்டது, விலைவாசி குறைந்து விட்டது. இந்த நேரத்தில் உங்களுடைய பத்திரிகை செய்திகள் என்ன வரும் என்பதை கவனியுங்கள். விலைவாசி குறைந்து விட்டது, வியாபாரிகள் கவலை. பணம் சம்பாதிப்பவர்கள் கவலையாக இருக்கின்றார்கள். உணவு இல்லையே என்று அரை வயிற்றுக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு உணவு கிடைக்கிறது என்ற அந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தியை போட மாட்டான். விலைவாசி குறைந்து விட்டது, வியாபாரிகள் கவலை என்று போடும். இப்பொழுது தரித்திரம் பிடித்த இந்த செய்திகள் வீட்டுக்குள் நுழையலாமா? பகிரங்கமான இறை விரோத செய்திகள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த பத்திரிகைகளும் இந்த செய்திகளிலும் நாம் படிக்கலாமா, கேட்கலாமா? அல்லது இறைவன் உங்களுக்காக அமோகமாக விளைவித்துக் கொண்டிருக்கின்றானே, இறைவன் பக்கம் மட்டும் திரும்ப வேண்டும், உள்ளத்தில் இருப்பதை இறைவன் நிச்சயமாக நன்கறிபவன்.
அந்த உள்ளத்தில் அவனை மட்டும்தான் நீங்கள் குறியாக வைத்து அவனை மட்டும்தான் நீங்கள் கேட்கின்றீர்களா என்பதை இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். வேறு யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களுக்கு அவன் சோதனையை ஆக்கி அவன் பக்கம் நீங்கள் திரும்பும் பொழுது உள்ளத்தில் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இதன் காரணமாக உங்கள் மீது உங்களுடைய இறைவன் அந்த விளைச்சல்களை கொண்டு வருகின்றான், வானத்திலிருந்து இறக்குகின்றான். அந்த விளைச்சல்கள் உங்களுக்கு மனதிற்கு அமைதியை கொடுக்கின்றன. இறைவனுக்கு எப்பொழுது நன்றியோடு நாம் இருக்க வேண்டும். இந்த நன்றியுணர்வு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்று இறைவன் கவனிக்கின்றான். உணவு முக்கியம், பணம் முக்கியம் இல்லை என்று அந்த எண்ணம் இருக்கின்றதா? பணமும் கூடவே நான் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமும் இருக்கின்றதா என்று அந்த நேரத்தில் இறைவன் கவனிக்கின்றான். அப்பொழுதும் கூட எனக்கு உணவு வேண்டும், பணம் முக்கியம் இல்லை என்ற அந்த எண்ணத்தை நாம் கொள்வதை காட்டிலும் பணமும் முக்கியம்தான், இன்னமும் பணத்தை அதிகமாக நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று நம்முடைய மனம் அதிலிருந்து இறங்குவதில்லை. இறைவன் கூறுகின்றான், பெரும்பாலும் மனித குணம் நன்றி கெட்டதாக இருக்கின்றது. நிச்சயமாக நன்றி கெட்டவர்களுக்கு நாம் வேதனையை அதிகரிக்கின்றோம், நம்பிக்கையையும் அவர்களுக்கு நாம் குறைத்துவிடுகின்றோம். இனி அவர்கள் இறைவனை நம்புவது என்பது அவர்களுக்கு குறைவாக இருக்கும், நம்பிக்கை என்பது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாது. இன்னமும் அவர்கள் நன்றியற்றவர்களாக இருப்பதன் காரணமாக மேலும் அவர்களுக்கு சோதனைகள் இன்னும் மோசமாக இருக்கும், அது வேதனைகளாக நிலை பெற்றும் விடும். அந்த நேரத்தில் அவர்கள் இறைவனை அடைப்பார்களானால் அவர்களுடைய காரியம் என்று முடிவுபட்டு விட்டது, இனி இறைவன் அவர்களுக்கு உதவி செய்வனாக இல்லை என்ற அந்த நிலையும் கூட ஏற்பட்டுவிடும். நாம் இறைவனை பற்றிய நம்பிக்கையை முழுமையாக இழந்துவிடுவோம். மரங்களை நீங்கள் தீண்டக்கூடாது. அவ்வாறெனில் இப்பொழுது நான் தோட்டங்களை வைத்திருக்கின்றேன், என்ன செய்வது? அதில் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதமுள்ளவற்றை உணவாக தேவைப்படுபவர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்களுக்கு யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து அளித்துவிடுங்கள். இப்பொழுது மரத்தை நீங்கள் வைத்திருந்தாலும் சரி, அதில் உள்ள பலன்கள் மற்றவர்களுக்கு விலை பேசாமல் போவதன் காரணமாக அந்த உயிரோட்டமுள்ள அந்த செயலானது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். உங்களுடைய விளைச்சல்கள் இன்னும் அதிகமாகும். உங்களுடைய தோட்டங்களில் இறை உணர்வுக்கு எந்த மாறும் செய்யக்கூடாது. ஒரு தவறை நான் செய்யும் பொழுது அதிலிருந்தே நன்மையை அவன் கொண்டு வருவான். எவ்விதம் அந்த தவறை நீங்கள் நிவர்த்தி செய்வது என்பதற்காக உங்களுடைய உள்ளம் விசாலமாக வேண்டும். உயிர் என்ற ஒன்று உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உயிர் வாழ்க்கை மிக அவசியமானது. உயிருக்கு விலை பேச முடியாது. அதைவிட சிறப்பான ஒரு செய்தி இப்பொழுது எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த உயிருக்கு விலை பேச முடியாது என்று இருக்கும் பொழுது பணத்திற்கு அங்கு வேல்யூ கிடையாது. அந்த எந்த விதமான அந்த பணத்திற்கு எந்த மரியாதையும் கிடையாது, மதிப்பும் கிடையாது. உயிருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கும் பொழுது உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த உணவை நான் படைக்கும் பொழுது அதற்கு விலை பேசுவீர்களா என்று இறைவன் கேட்கின்றான். பணம் உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் இறைவனிடம் வாழ்க்கையை கேளுங்கள். உடல் வாழ்க்கை அல்ல, உயிர் வாழ்க்கை. உயிர் வாழ்க்கையும் இல்லை, மனம் வாழ்க்கை. மனதில் சுகத்தோடு வாழ வேண்டும். உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த விரக்தியான வாழ்க்கை கிடையாது. மன நிறைவான வாழ்க்கை வேண்டும், மனமிக்க வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள். இப்பொழுது உணர்கின்றோம் மனம் என்றால் என்ன. அதில் அழகுமிக்க ஒரு தேவை எனக்கு இருக்கின்றது. மனம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். மனம் வெதும்பி விரக்தியாக ஆகிவிடக்கூடாது, வறண்டு போய்விடக்கூடாது. என் மனம் எப்பொழுதுமே குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், அழகு நிறைந்ததாக, நெஞ்சம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று விரும்பினீர்களானால் இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இறைவனிடம் பிரார்த்தனையாக அமைகிறது. மனதை நாம் இறைவனுக்கு பொருத்தமானதாக எப்படி அமைத்துக் கொள்வது என்பதை நாம் அறியும் பொழுது ஒவ்வொரு எண்ணமும் பிரார்த்தனையாக அமைகின்றது. நாம் வேதத்தை உடையவர்கள். இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த ஒரு எண்ணம் வேதமாகும். அவனிடமிருந்து அவ்வளவு நற்செய்திகளும் பின்னர் உங்களுக்காக விளையும் பொழுது யார் இதில் எனக்கு பங்கு எதுவும் இல்லை, என் இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் காரணமாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தங்களுடைய நல்லெண்ணத்தையும் நற்சிந்தனையையும் கொண்டு இறைவனுக்கு நன்றியோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தன்புறமிருந்து இறைவன் ஆற்றலை அளிக்கின்றான், வாழ்வை அளிக்கின்றான். இனி மனிதர்களுடைய உதவி தேவையில்லை என்ற அளவுக்கு என்னுடைய மனதில் மனிதனுடைய உதவி தேவையில்லை என்று வரும்பொழுது மட்டும்தான் என்னுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகின்றது என்பதை நான் அறிய வேண்டும்.
எனக்கு மனிதர்கள் துணை இருக்கின்றார்கள், அதன் காரணமாக 4 பேர் இருக்கிறாங்க, எனக்கு உதவி செய்கிறதுக்கு இருக்காங்கன்னு நினைக்கிற வரைக்கும் அந்த இணை வைப்பு, இறைவனுக்கு மேலாக இந்த 4 பேர் என்னுடைய உறவினர்கள் எனக்கு இருக்கின்றார்கள் என்று நீங்கள் நம்பும் பொழுது இறைவனுடைய உதவிக்கும் மேலாக உங்களுடைய மனிதர்களுடைய உதவிகளை வைத்திருப்பதன் காரணமாக இணை வைப்பு என்ற அந்த பாவம். மனிதர்களை அடியக்கூடியவர்கள், மனிதர்கள் உங்களுடைய நன்மையை விரும்பாதவர்கள். காரணம், ஒவ்வொரு மனிதனிடம் பொறாமை இருக்கின்றது. தனக்கு நெருக்கமானவர்கள் நல்ல நிலைக்கு வரும் பொழுது நிச்சயமாக பொறாமை உண்டு. பொறாமையிலிருந்து விலகியவர்கள் யாரும் இல்லை. அந்த பொறாமை குணம் மனிதர்களை நீங்கள் நம்பியது எவ்வளவு பெரும் கேடு என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. இறைவன் உங்களுக்கு தாராளமாக அளிப்பவன், அளவில்லாத அருளாளன், நிகரில்லாத இரக்கமுடையவன். அவனுக்கு நிகராக அன்பு காட்டுபவனும் இல்லை, கருணையாளனும் இல்லை. இன்னும் அவன் நமக்கு அவனுடைய அருளிலிருந்து அதிகரிப்பான் என்ற அந்த எண்ணத்தையும் நீங்கள் கொள்ள வேண்டும், சிந்தித்து உணர்ந்து. இப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய பணத்தை கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? அந்த பணத்தை கொண்டு வாடக்கூடிய ஒவ்வொரு உணவும் விஷத்தன்மையாக இருக்கின்றது. எந்த பழமும் இனிக்கவில்லை, பிடித்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு செடியிலும் ஒவ்வொரு பயிரிலும் விஷ மருந்தை அடித்து, பூச்சிக்கொல்லி மருந்துகள், ஆன்டிபயோட்டிக்ஸ் அடித்து, பிறகு அந்த விஷ மருந்தை தாங்களும் உட்கொள்கின்றார்கள். அந்த பயிர்களில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய, பழங்களில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷத்தை தாங்களும் உட்கொள்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் நோய். உணவு சாப்பிடுவதற்கு பயப்படுகின்றோம், அந்த அளவுக்கு நோய். உணவுக்கு பத்தியம் விட்டு வாழ வேண்டும். உங்களுக்கு உணவு மறுக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய பெருமையின் காரணமாக உணவு உங்களுக்கு விஷமாக ஆகிவிட்டது. உயிரை கொடுப்பதற்கு பதிலாக அந்த உயிரை பலி வாங்கக்கூடிய உணவாக மாறிவிட்டது. இப்பொழுது உங்களை பாதுகாக்கக்கூடியவன் யார்? இப்பொழுது நாம் வைத்திருக்கின்றோம், என்னை பாதுகாக்கக்கூடியவன் டாக்டர். அவர் என்னை பாதுகாப்பார். இறைவனை மறந்துவிட்டோம். காரணம், நான் உட்கொண்ட உணவுடைய கேடு அவ்விதமாக இருக்கிறது. பணத்தை கொண்டு நான் சம்பாதித்து உணவு உண்கின்றேன். இறைவனுடைய அருளை கொண்டு அவன் அளித்திருக்கக்கூடிய உயிருக்கு விளைவிக்கக்கூடிய உணவை நான் மரியாதையோடு நான் சாப்பிடவும் இல்லை, அதிலிருந்து பிறருக்கு கொடுக்கவும் இல்லை. எனக்கு உணவு மறுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது உங்களுக்கு உணவு யார் அளிப்பார்கள்? டாக்டரிடம் செல்கின்றீர்கள், உணவு இல்லை, உணவுக்கு பத்தியம், கட்டுப்பாடு, மருந்துகளை, விஷயங்களை கொடுப்பார்கள். இதை சாப்பிடுங்கள், உயிர் வாழ முடியும் என்று. உயிருக்கு உயிரிழக்கக்கூடியது உணவு என்று அந்த வேதம் சொல்லுகிறது. இருந்த போதிலும் இந்த உணவு எனக்கு விஷம், விஷமாக மனிதர்கள் தயாரிக்கக்கூடிய மருந்து எனக்கு உயிர் என்று நாம் மாற்றிக்கொண்டோம். டாக்டர்களை அதிகமாக நம்புகின்றோம். உணவளிக்கக்கூடிய இறைவனை நாம் நம்புவதற்கு மிகவும் தயங்குகின்றோம். இன்னும் அது நம்பிக்கைக்குரிய பாதை இல்லை என்றும் அறிவுறுத்துகின்றோம். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் படித்தவர்கள். இறைவனுக்கு மேலாக உங்களுக்கு அறிவிருக்கிறது. இந்த காலத்தில் இறைவனை மட்டும் நம்பலாமா? நம்முடைய அறிவையும் நம்ப வேண்டும் தானே? நாமும் முயற்சிக்க வேண்டாமா? சயின்ஸ் இவ்வளவு வளர்ந்திருக்கும் பொழுது அதை பின்பற்றுவதை விட்டுவிட்டு இப்பொழுது இறைவனை பின்பற்றுகின்றீர்கள், அவன் காப்பாற்றுவான் என்று எண்ணுகின்றீர்களே. நீங்கள்லாம் படித்தவர்களா என்று உங்களை கண்ணிய குறைவாக பேசக்கூடிய மனிதர்களிடத்தில் நீங்கள் கண்ணியத்தை தெரிகின்றீர்கள். ஆம், நானும் மருந்துகளை எடுத்துக்கொள்கின்றேன், கடவுளை மட்டும் நம்புவோம் நான் இல்லை என்று. உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே நீங்கள் அறிய வேண்டியது, ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவையும் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். வேதத்திற்கு விரோதமாக எந்த அளவுக்கு நீங்கள் மனிதர்கள் பக்கம் சாய்ந்திருக்கின்றீர்கள் என்று சிந்தித்து உணராததன் காரணமாக சத்தியம் அழிந்து கொண்டிருக்கின்றது. வேதம் எங்கு உங்களுக்கு மூடப்பட்டதாக ஆகிக்கொண்டிருக்கின்றது. இன்னும் கொஞ்ச நேரம் திறந்திருக்கின்றது. அதனை முழுதுமாக திறப்பதற்காக வேண்டி உங்களுக்கு அவ்வப்பொழுது சோதனைகளை இறைவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். அந்த சோதனைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுதும் இறைவனை கவனிக்கவில்லை. நான் மனிதர்களை அதிகமாக கவனிக்கின்றேன். நிச்சயமாக உங்களை இறைவன் சோதிக்கின்றான். பெரிய வேதனையை அடைவதற்கு முன்பாக சமீபமான வேதனையை கொண்டு உங்களை அவன் சோதிக்கின்றான். இந்த சோதனைக்குள் நீங்கள் ஆகும் பொழுது இறைவனை மறந்துவிட வேண்டாம். உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் அதிகமாக அஞ்சுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை சோதிக்க ஆரம்பித்துவிட்டால் அவனைத் தவிர நீக்குபவன் இல்லை. உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அத்தியாயம் 6 வசனம் 17.
இறைவன் உங்களுக்கு ஒரு தீமையை நாடிவிட்டால் அவனுடைய அந்த ஒரு செயலை உங்களுடைய அறிவை கொண்டு ஒரு காலம் நீக்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இறைவன் உங்களுக்கு ஒரு நன்மையை நாடிவிட்டால் அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு பொருளின் மீதும் அவன் ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். விஷத்தையே நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள், உடலுக்கு கேடு வந்துவிட்டது, உணவு பூராவும் விஷமாக ஆகிவிட்டது. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். பாதுகாப்பவனே என்று திரும்புங்கள், தூய்மைப்படுத்துபவனே என்று திரும்புங்கள். உங்களுடைய இறைவன் நிச்சயமாக ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய இருதயத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். என்னுடைய இறைவனே, என் பாவங்களை மன்னிப்பாயாக. உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு இருந்த போதிலும் சரி, அவன் அந்த அவ்வளவு பாவங்களையும் மன்னிக்கின்றான். ஒரே ஒரு பாவம், இணை வைக்கக்கூடிய பாவம். அவனுக்கு பதிலாக நான் என்னை இணை வைக்கின்றேன், நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று. மனிதர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று. டாக்டர்களை நீங்கள் நம்பி போகும் பொழுது நான் இறைவனைத்தான் வணங்குகின்றேன், பிறகு நான் டாக்டரிடம் செல்கின்றேன். இறைவனுக்கு மேலாக டாக்டர்கள் இருக்கின்றார்கள் என்ற எண்ணமா, அல்லது இறைவனுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற அவனுக்கு ஒரு சப்போர்ட், உங்களுடைய உதவி இல்லாமல் அவனால் செய்ய முடியாது என்றார். வானங்களையும் பூமியையும் படைப்பது மனித இனத்தை படைப்பதை விட மிகவும் மேலானது, மிகவும் பெரியது. அவற்றை படைத்து அவற்றை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கூடிய இறைவன் உங்களுடைய உடலில் ஒரு சிறு நோய், அதை குணமாக்குவதற்கு டாக்டருடைய உதவியை கொண்டு போய் அவனுக்கு குறைத்து, இப்பொழுது நீ எனக்கு உதவி செய், உன்னால் தனியாக உதவி செய்ய முடியாது. எந்த அளவுக்கு நாம் இறைவனை கேவலப்படுத்தி ஒரு நல்லறிவை கொடுத்த பிறகும், சிந்தித்து உணர்ந்த பிறகும், தன் பெருமைக்காக வேண்டி நானும் இறைவனோடு சேர்ந்து கொண்டு அவனுக்கு இணையாக நானும் என்னை ஆக்கிக்கொண்டு என்னுடைய முயற்சியிலும் நான் என்னை சுகமாக்கிக் கொண்டேன் என்ற அந்த ஒரு எண்ணத்தில் வாழ்வதற்காக வேண்டி இறைவன் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கும் பொழுது மருந்துகளும் சுகத்தை கொடுத்தன. இறைவனை நம்புகின்றோம் என்று ஆரம்ப காலங்களில் இருந்துவிட்டு அந்த நம்பிக்கை போதாது, சிந்தித்து உணர்ந்து நீங்கள் உங்களுடைய இணைப்பை நீக்கிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். அதனை நாம் மறந்துவிட்டோம். ஒவ்வொரு சோதனைக்கும் பின்னால் நீங்கள் அறிய வேண்டியது, எனக்கு என்னை அறியாமலேயே இணை வைப்பு இருக்கின்றது, இறைவனுக்கு பதிலாக நான் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் வைத்திருக்கின்றேன். அதற்கு இறைவனுக்கு பதிலாக சப்போஸ் இறைவனால் முடியலன்னு சொன்னால் என்னை சுகமாக்கிறதுக்கு நான் ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்கிறேன். என்னுடைய மருத்துவர்களும் நான் ஆல்டர்னேட்டிவ் வைத்திருக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் கஷ்டமாச்சுன்னா உடனே டாக்டருக்கு உடன் போகிறோம். அங்கும் நீங்கள் டாக்டரை அழைப்பதற்கு முன்பாக, ஒரு ஆம்புலன்ஸ் அழைப்பதற்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் இறைவனே 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 என்று கதறுகின்றீர்கள், கடவுளே என்று கதறுகின்றீர்கள். ஏனென்றால் டாக்டரும் வரல, ஆம்புலன்ஸும் வரல, இங்கே அவ்வளோ மோசமாக இருக்குது நிலைமை. இந்த ஆரம்ப காலங்கள் இருக்கக்கூடிய இந்த நோயுடைய வீரியம் மிக பெரிதா, அல்லது நேரம் ஆக ஆக அந்த வீரியம் குறையுமா? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த பெயின், நெஞ்சு வலி உதாரணமாக, ஆம்புலன்ஸ் வரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இம்மிடியட்டாக ஃபர்ஸ்ட் எய்ட்னு சொல்லுவீங்க, அவசர உதவி இல்லாமல் இருக்குது. இந்த நேரத்தில் காப்பாற்றினது யார்? அந்த நேரத்தில் நீங்கள் டாக்டரை அழைத்தீர்களா, இறைவனை அழைத்தீர்களா? உங்களுடைய மனம் எதனை, யாரை அழைத்தது? டாக்டரை அழைத்தாகிவிட்டது, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியாச்சு, இன்னும் வரல. இப்போ யாரை அழைத்து கொண்டிருக்கின்றது? இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் இப்போ நடந்துட்டு இருக்குது, யார் அமைத்து கொண்டிருப்பது? சிந்தித்து உணராதவர்கள் மீது நிச்சயமாக நான் வேதனை ஏற்படுத்துகின்றேன். இனி அவர்களுக்கு வேதனை தான். அத்தியாயம் 10 வசனம் 100. அத்தியாயம் 10 வசனம் 100. யார் சிந்தித்து உணரவில்லையோ, என்னுடைய உதவி வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உதவியை புறக்கணித்தார்களோ, அலட்சியப்படுத்தினார்களோ, அவர்கள் மீது கடுமையான வேதனை உண்டு. பெரியதொரு வேதனையை சுவைக்கச் செய்வேன். நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய உள்ளட்சத்தை பேணிக்கொள்ளுங்கள். நான் எப்பொழுது சிந்தித்து உணரவில்லையோ, என்னுடைய நன்றி கெட்ட தினத்திற்கு நான் நிச்சயமாக உரிமையாகிவிட்டேன். உங்களுடைய இறைவனை நீங்கள் புறக்கணித்தாலும் அலட்சியப்படுத்தினாலும் இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த எண்ணம் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும்.
எந்த ஒரு மூச்சிலும் நான் என் இறைவனை மறந்த நிலையில் அவனுடைய ஒவ்வொரு நன்மையையும் அவன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்கியத்தையும் நன்றி இல்லாமல் மிருகத்தை போன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். மிருகத்திற்கு மனம் கிடையாது, மனிதனுக்கு மனம் உண்டு. எனவே அவை அனுபவித்துக் கொண்டிருப்பதை போன்று மனதில் எந்தவிதமான ஒரு நன்றியுணர்வும் இல்லாமல், இறைவனுக்கு பயமும் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய ஒரு சுகமான வாழ்க்கை மிருகங்களைப் போன்று தீனி தின்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். இந்த மிருகங்களுக்கு பிரார்த்தனை கிடையாது. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய பயம் இறைவன் ஏற்படுத்திய சோதனை. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் இறைவன் உங்களுக்காக முன்னறிவிப்பாக எச்சரிக்கை செய்வதும், சுகமான ஒவ்வொன்றும் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த சுகமான உணர்வுக்கு என் மீது அவர்கள் நன்றியோடு இருக்கின்றார்களா? என் இறைவனே, உன்னை தவிர நான் வேறு எவர் பக்கமும் திரும்பக்கூடாது என்று அந்த பிரார்த்தனையை வைத்திருக்கின்றார்களா? உனக்கு இணையாக எவரும் இல்லை என்ற அந்த உணர்வு அங்கு தலைதூக்கியிருக்கிறதா என்று ஒவ்வொன்றையும் இறைவன் கவனிக்கின்றான். யார் தங்களுடைய இறைவனை அதிகமாக நினைவு கூறுகின்றார்களோ அவர்களுக்கு வேதனையோ சோதனையோ கிடையாது. ஆனால் இவர்களை தன் பக்கம் நினைவூட்டும் பொருட்டு அவர்களுக்கு ஒரு சோதனையை கொண்டு வரும்பொழுது நிச்சயமாக இறைவனை அடைக்கின்றார்கள், பின்னர் இணை வைக்கின்றார்கள். அவர்கள் அடைத்ததன் காரணமாக ஒரு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் அதனை புறக்கணித்தவர்களாக, அலட்சியம் போக்குடையவர்களாக, பராமுகமாக ஆகிவிடுகிறார்கள். எனவே இறைவன் எச்சரிக்கை செய்கின்றான், நீங்கள் உங்களுடைய உணர்வில் வாழ்ந்து வாருங்கள். உங்களுடைய மூளையில் உங்களுடைய அறிவை கொண்டு நான் வாழப்போகின்றேன் என்ற அந்த பெருமிதத்தையும் ஆணவத்தையும் அடிச்சாட்டியத்தையும் நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் அனைவரும் வேதத்தை உடையவர்கள். இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு புதிதானதல்ல. உங்களுடைய மனதில் அறிவிக்கப்பட்ட அந்த வேதத்தை நீங்கள் மீண்டும் உணர்வு பெறுகின்றீர்கள், அதனை மீண்டும் நினைவு கூறுகின்றீர்கள். நிச்சயமாக எதனை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ உங்களுக்கு புதிதாக அறிவிக்கப்படவில்லை, நீங்கள் ஏற்கனவே அறிந்து வைத்திருப்பதுதான். அந்த ஆன்மாவில் இறைவன் தன்னுடைய கட்டளையை கொண்டு முழுமையான வேதத்தை இறக்கி வைத்திருக்கின்றான். தான் யார் என்பதை உங்களுக்கு அறிவிக்க வேண்டி மறந்து விடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை மறந்ததன் காரணமாக சோதனைகளுக்குள்ளாகும் பொழுது இறைவனை நினைக்கின்றோம். பெரும்பாலும் மறந்து வாழ்ந்ததன் காரணமாக அந்த சோதனையின் போது நாம் இறைவனை நம்மை அறியாமலேயே அடைக்கச் செய்யப்படுகின்றோம். இது இறைவனிடமிருந்துள்ள மாபெரும் அருள். அதன் காரணமாக சுகமடையும் பொழுதும் நாம் பாராமுகமாக இருக்கின்றோம். இறைவனை அடைத்த பின்னர் இறைவன் நம்மை அடைக்கச் செய்கின்றான், நம்மை அறியாமலேயே. ஆனாலும் பழகிவிட்டோம், இறைவனை மறந்த நிலையிலேயே வாழ்ந்து பழகிவிட்டோம். அந்த சோதனையின் போது கடவுளே என்று அழைக்கின்றோம், பின்னர் சுகம் கிடைக்கும் பொழுது அந்த நிமிடமே மறந்து விடுகின்றோம். நான் யாரிடம் உதவி தேடிச் சென்றேனோ அவர்தான் சுகமாக்கினார் என்று நாம் அவருக்கு புகழாரம் சேர்க்கின்றோம். இத்தகையோருடைய மனப்போக்குகளை இறைவன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பல தருணங்களில் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக பெரியதொரு வேதனையை சுவைப்பதற்கு முன்பாக சமீபமான வேதனையை கொண்டு உங்களை சோதிக்கின்றான். மிக பெரும் வேதனையை நீங்கள் சுவைப்பதற்கு முன்பாக உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் வேதனை அடைவது சோதனைக்காக, நீங்கள் வேதனை நிரந்தரமாக அதில் சீரடைய வேண்டும், அதிலேயே நீங்கள் மரணமடைய வேண்டும் என்பதை நீங்கள் அனுபவிப்பதற்காக அல்ல, சோதனைக்காக. இது ஒரு குறிப்பிட்ட காலத்தவனின் மீது அந்த சோதனை நீங்கும், நிரந்தரமான வேதனை அல்ல. நீங்கும் பொழுது உங்களால் முடியாதது எதனை நீங்கள் நம்பிக்கை இழந்துவிட்டீர்களோ அது சுகமாகி கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இறைவழி மருத்துவத்துக்கு முன்பாக அக்குபங்க்சர் என்ற அந்த மருத்துவம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் போதிக்கப்பட்டது. அந்த மருத்துவம் மனித அறிவுக்கு புறம்பானது, இறைவனுடைய ஞானங்களோடு கலந்தது. அந்த அக்குபங்க்சர் சிகிச்சை சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல, இறைவனால் உணர்த்தப்பட்ட ஒரு மாபெரும் பொக்கிஷம் அது. 17 வருடங்களாக அந்த அக்குபங்க்சர் சிகிச்சையை போதித்தேன். உள்ளத்தில் இறைவன் ஒருவன்தான் எனக்கு என்ற அந்த எண்ணம், அந்த ஒருவன்தான் என்ற எண்ணத்தின் காரணமாக 30 ஊசிகள் 40 ஊசிகள் போட்டு சுகம் கிடைக்காத அந்த சீன வைத்திய முறை மாற்றப்பட்டது. ஒருவனை நம்பியதன் காரணமாக ஒரு ஊசி போதும், ஒரு செகண்ட் போதும் சுகமாக்குவதற்கு.
ஊர் மக்கள் உலக மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் நான் அவ்வளவு திறமையாக அந்த பாயிண்டை தேடி பிடித்து அதனை எவ்வளவு நேர்த்தியாக நான் தூண்டியிருக்கின்றேன், அவர் சுகமடைந்து விட்டார் என்று. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அங்கு இறைவன் ஒருவனை மட்டும் எண்ணினேன். அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு பொறுத்தவரையில் நான் ஒரு பாயிண்ட் போட்டேன், அவ்வளவுதான். என் எண்ணமெல்லாம் இறைவனுக்கு நன்றியோடு பயத்தோடு. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அந்த பயம் இருந்தது. அதன் காரணமாக ஒவ்வொரு நோயாளியும் சுகமடையும் பொழுது ஆங்கில மருத்துவம் கூட பயமடையக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. இந்த நிலை எப்படியானால் நம்முடைய கதி என்னாவது? அவர்களால் முடியாதது ஒவ்வொன்றும் சுகமாகிக் கொண்டிருந்தது. ஆனால் ஒரே ஒரு எண்ணம் இறைவன் எனக்கு அறிவித்துக் கொண்டிருந்தது. இவர்கள் சுகமாகும் பொழுது உங்களை தெய்வம் போல் கருதுகின்றார்கள், இதற்கு என்ன வழி? நான் சுகமாக்கி கொண்டிருக்கின்றேன் என்று உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு எப்படி அறிவிப்பீர்கள்? என் இறைவனை எனக்கு தெரியாது, நீ தான் அறிவிக்க வேண்டும். அவர்களை தொழுவதன் காரணமாகத்தானே நீங்கள் சுகமளிப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடாதீர்கள். என் பெயரை கொண்டு அவர்கள் சுகமாகட்டும். இறைவழி மருத்துவம் அன்று ஆரம்பமாகின்றது. நான் நோயாளிகளை தொடவில்லை. அதன் காரணமாக அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். நீங்கள் தொடுங்க, அப்போ தான் எங்களுக்கு நம்பிக்கை வரும். தொட முடியாது. நம்பிக்கையும் போய்விட்டது. அவர்களும் என்னை விட்டும் நீங்கிவிட்டார்கள். இனி இங்கு சென்று பயனில்லை என்று அவ்வளவு நோயாளிகளும் நீங்கிவிட்டார்கள். இப்பொழுது என்னுடைய நிலை என்ன? நீ கொடுத்த ஒரு சோதனை, நிச்சயமாக அதில் நான் வேதனை அடையக்கூடாது. உனக்காக வேண்டி அவர்கள் என்னை தெய்வமாக நினைக்கக்கூடிய அந்த பாதையில் நான் இனி அமையக்கூடாது. நீ ஒருவன் தான் இறைவன் என்பதை அறிய வேண்டும். உன்னிடம் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை, நிச்சயமாக இவர்களிடம் இல்லை. ஆகவே யார் நம்பிக்கை இல்லை இருந்துவிட்டார்களோ அவர்கள் செல்லட்டும். ஒரு நாளைக்கு 300 பேஷண்ட் பார்த்துட்டு இருந்தபோது அது 200, 100, 30, 3 பேஷண்ட் ஒரு நாளைக்கு அதுவும் இல்லாமல் ஆகியது. என் இறைவன் என்னை உறுதிப்படுத்தி வைத்திருக்கவில்லை என்றால் மீண்டும் நான் அந்த தரித்திரத்தின் பக்கம் போயிருப்பேன். ஊசியை எடுப்போடு என்று ஒரு காலம் கிடையாது. நீ கொடுத்த உயிர் என்று அது நீக்கப்படும். அது உன்னிடம் இருக்கின்றது. அதுவரையில் வாழ வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஒரு காலம் தொடப்போவதில்லை. எனக்கென்று அப்பொழுது இருந்த சேமிப்பு படிப்படியாக குறைந்து அதுவும் இல்லை என்று ஆகக்கூடிய சூழ்நிலை. மனம் கலங்கவில்லை. இறைவன் ஒருவன் தான். அந்த தூய்மைக்காக இறைவன் கொடுத்திருப்பது உங்களுக்கான ஒரு புது வாழ்க்கை முறை, இறை வழி மருத்துவம். இதில் நீங்கள் உங்களுடைய இறைவனை மட்டுமே நம்ப வேண்டுமே தவிர உங்களுடைய அறிவை நீங்கள் நம்புகிறானால் ஒரு காலம் இறைவனுடைய உதவி உங்களுக்கு வரப்போவதில்லை. எனவே என்னுடைய இறைவனை நான் இப்பொழுது ஏற்க வேண்டுமென்றால் வேதத்தின் பக்கம் வாருங்கள், வேதத்தை படியுங்கள். வேதத்தை படிப்பது எப்படி? எனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவிலிருந்து எனக்கு வேதம் புரட்டப்பட வேண்டும் என்றால் என் வாழ்க்கைக்கு என்ன வழி என்று கேட்கும் பொழுது உள்ளத்தில் கேளுங்கள், மனிதர்களை கேட்காதீர்கள். பணம் தான் வாழ்க்கைக்கு வழி என்று கூறுவார்கள். இல்லை, பணம் என்றால் பிணமும் வாய்த்திருக்கும். நீங்கள் ஏற்கனவே பிணமாக ஆகிவிட்டீர்கள் பணத்தை நம்பும் பொழுது. இப்பொழுது பணத்தை நம்பி சாப்பிடக்கூடிய உணவு ஒவ்வொன்றும் உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடியதாக இல்லை, உயிருக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. எனக்கு குணம் வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள், நீங்கள் குணமடையுங்கள் என்று வாழ்த்துவேனே தவிர நீங்கள் சுகம் பெற்று மகிழ்ச்சியோடு வாடுங்கள் என்று நான் வாழ்த்த முடியாது. நீங்கள் சுகவீனத்தில் ஒரு நோயால் நீங்கள் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது குணம் அடைய வாழ்த்துகின்றேன். அந்த குணம் என்பது நீங்கள் பார்க்கக்கூடிய இங்கு வலியிருந்தால் சுகமாவது குணமில்லை. குணம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது. அந்த மனதில் உங்களுடைய பெருமை நீங்க வேண்டும். இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய அவ்வளவு பேருடைய உதவி எனக்கு வேண்டும் என்று ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் வச்சிருக்கீங்களே நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை அடியோடு தகர்த்துவிடுங்கள். எந்த ஒரு மனிதனும் இனி எனக்கு உதவி செய்வோன் இல்லை, அவர்களுடைய உதவியை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இறைவனை நீ எனக்கு உதவி செய்ய என்ற இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு சத்தியம் இருக்கிறது என்பதை அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தில் நான் எப்படி வாழப்போகின்றேன் என்ற கவலை இருக்கிறது. உங்களை யார் வாழ சொன்னா? முதல்ல படித்ததுன்னா வாழ வைக்க போகிறதுன்னா என்னுடைய உதவி உங்களுக்கு வேணும்னு சொல்லும் போது நான் எப்படி வாழ போகிறேன், இதில் ஒரு பெருமை. நான் தான் வாழணும். வாழறதுக்கு வக்கில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் எப்படி வாழ போகிறேன்னு கவலையோடு இருக்கிறேன். இந்த கவலை உங்களுக்கு வாழ்வதற்கு வழி இல்லை என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது.
இப்பொழுதாவது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி இருக்கின்றது, இறைவனை நம்புங்கள் என்று. இறைவன் ஒருவனை நம்பும் பொழுது அவனுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக வர இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதனை இழந்தீர்களோ மேலும் இழப்பதற்கு எதுவுமே இல்லை. இணைவைப்பை நீக்கியதன் காரணமாக இனி அமோகமான வாழ்க்கை உங்களுக்காக இருக்கின்றது. நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையில் சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும்பொழுது நீங்கள் உறுதியாக வேண்டும், என் இறைவனை என்னை மன்னிப்பாயாக. ஷைத்தானுடைய கெட்ட எண்ணங்கள் ஊசலாடுகின்றன. பணத்தின் பக்கம் திரும்புங்கள், குணமென்றால் பணம் சம்பாதிக்க முடியாது, நீ பிழைப்பதற்கு வழி இல்லாதவன் என்று அந்த ஷைத்தான்களுடைய தூண்டுதல்களும் இருக்கும். அந்த ஷைத்தான்களால் தீண்டப்பட்ட மனிதர்களும் கூறுவார்கள், நீ ரொம்ப யோகியனாக இருந்தால் வாழ முடியாது, நல்ல மரியாதையை அயோக்கியனாக மாறிடு, எங்களோடு சேர்ந்து நீயும் வாழலாம் என்ற இந்த மனிதர்களுடைய வழிமுறைகளை நாம் நம்புமையானால் நம்முடைய வாழ்க்கைக்கும் சரி, நம்முடைய குடும்பத்திற்கும் சரி, நம்முடைய அம்சங்களுக்கும் சரி, நாம் ஊட்டி வளரக்கூடிய அந்த உணவை கொண்டு அவர்களுக்கும் கேடுதான். உங்களுடைய உணவை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய உயிருக்கு உயிரிழக்கக்கூடியது உணவு. உணவில் அசுத்தங்கள் கூடாது. உங்களுடைய மனநிலையை கவனியுங்கள், அங்கிருந்து அசுத்தம் உருவாகின்றது. தூய்மையான மனதோடு நீங்கள் உணவை உண்ணும் பொழுது அந்த தூய்மையான உணவை கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் கூட கொடுங்கள். நிச்சயமாக அவர்களை வாழ வைக்கும் பொழுது நீங்களும் வாழ்வீர்கள். உணவுக்கு விலை பேசக்கூடாது. விலை பேசி வாங்கிவிட்ட உணவை விலையில்லாமல் நீங்கள் கொடுக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு உதவும் பொழுது அது அன்னதானமாக ஏன் சிறந்ததாக நீங்கள் கருதுகின்றீர்கள் அன்னதானத்தை என்பதை இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும். அதில் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறது, மனதுக்கு சுகம் இருக்கின்றது, மனதுக்கு ஒரு பெரிய நிவாரணம் இருக்கின்றது. இன்றைக்கு நான் உணவை தானம் செய்தேன், அன்னதானத்தின் காரணமாக என் மனம் அமைதியாக இருக்கின்றது. சத்தியம்தான் உண்மை. அந்த மன அமைதியை கொடுத்தது இறைவன் தான். விளைச்சல்கள் அமோகமாக ஆக வேண்டும். எந்த விதமான உணவுக்கும் விலை பேசக்கூடாது. ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஒழியணும் சொல்லிட்டு நீங்கள் ஆசை வச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் காசு கொடுத்து இறைவனுக்கு விரோதமாக வாங்கின அந்த உணவை கொண்டு தூய்மைப்படுத்த வேண்டும். இப்பொழுது அந்த உணவை பிறருக்கு நான் கொடுக்கின்றேன், விற்காமல், விலைக்கு விற்காமல். உணவு விளைச்சல் பெருக வேண்டும் என்பதற்காக வானங்களின் மீதும் பூமியின் மீதும் என்னுடைய ஆட்சி நிலை பெற வேண்டும். உணவின் மீது என்னுடைய இறைவன் நிச்சயமாக இன்னமும் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றான். வானங்கள் இருந்து பூமியில் அதனுடைய நீர் பாக்கியமிக்க அந்த நீர் இறங்குவதும், அதிலிருந்து முளைகள் கிளப்பி உங்களுக்கு அழகான உணவை கொண்டு வருவதும். நீங்கள் கவனியுங்கள், எவ்வளவு காலம் கொசுக்களால் நீங்கள் அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது கொசுக்கள் இல்லை. நீங்கள் விரும்பினீர்கள். அதன் காரணமாக உங்களுடைய தட்பவெப்ப நிலை மாறிக்கொண்டிருக்கின்றது, சீதோஷ்ண நிலையும் மாறிக்கொண்டிருக்கின்றது. உங்களுடைய என்வாயன்மெண்ட் நல்லா இருக்குது, உங்களுடைய அட்மாஸ்பியரும் நல்லா இருக்குது. இப்போது கெட்ட விஷ ஜந்துக்களை உருவாக்கக்கூடிய உயிரோட்டம் நீக்கப்பட்டு விட்டது. அவன் நீக்குகின்றான். உங்களுக்கு என்று ஒரு உயிர் இருக்கிறது, உங்களுக்கு என்று ஒரு உயிர் இருக்கிறது, ஒரு கொசுவுக்கு ஒரு உயிர் இருக்கிறது, ஒரு வைரஸுக்கு ஒரு உயிர் இருக்கின்றது. அவ்வளவும் இந்த காற்றில் அமைந்திருக்கின்றது. இந்த காற்றிலிருந்து உருவாகக்கூடிய கொசுவுக்குள்ள உயிரோட்டம் வேறு, மனிதனுக்குள்ள உயிரோட்டம் வேறு, ஒரு யானைக்குள்ள உயிரோட்டம் வேறு. இங்கு மனிதனுக்குள்ள உயிரோட்டம் வித்தியாசமானது, அழகானது, உயர்வானது. அதன் காரணமாக என்னுடைய உயிரிடத்திற்கான மனநிலை ஒன்றிருக்கின்றது. அந்த மனம் இறைவனுடைய ஆற்றலை கொண்டிருக்கின்றது. கொசுக்களில் உருவாக்கக்கூடிய அந்த கெட்ட உயிர் சக்தியை நீக்குபவர்கள் நீங்களா? அதனை அடிக்கின்றேன் என்று கொசுவத்தி சுருள் குட் நைட் ஆரோட்லாம் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் சுவாசிச்சுட்டு உள்ளுக்குள்ள உங்கள் லங்ஸுடைய அவ்வளோ கெப்பாசிட்டியும் குறைஞ்சிட்டு உங்களுக்கு தெரியறதில்லை. செத்து கொண்டிருக்கின்றோம் நாம், கொசுவை விரட்டுகின்றோம் என்ற பெயரில். அப்பொழுதும் நம்முடைய அறிவு என்ற அந்த மேன்மையை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த திமிர் அகம்பாவம், படித்தவன் என்ற அந்த கேடு நம்மை விட்டு நீங்கவில்லை. பெருமையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு பெருமை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு பொறாமையும் இருக்கும். மற்ற மனிதர்கள் வாழ்வதை, நல்லபடியாக வாழ்வதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். வேதத்தை கொண்டிருக்கின்றீர்கள். பொறாமை என்ற குணம் இருக்கும் வரையில் உங்களுக்கு இறைவனிடமிருந்து ஒரு அணுவளவு நன்மையும் இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பெருமை என்ற குணம் அதோடு ஒட்டி கொண்டிருக்கும். இறைவனுக்கு மட்டுமே அனைத்து புகழும் என்று இருக்கும் பொழுது, எனக்கும் பெருமை வேண்டும் என்று இருக்கும் பொழுது, உங்களுக்கு பிரார்த்தனை ஒரு கேடா என்பதுதான் இறைவனுடைய கேள்வி.
இருந்தபோதிலும் உங்களை மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். தன்புறத்திலிருந்து உங்களுடைய பிரார்த்தனை என்ற ஒன்றுக்கு தேவையில்லாமல் அவன் தன்புறத்திலிருந்துள்ள மன்னிப்பையும் கருணையும் கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைக்கெல்லாம் மேலான ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, அதனை நீங்கள் கவனியுங்கள் என்று கூறுகின்றான். இருந்தபோதும் நான் கவனிக்கவில்லை. என்னுடைய தீமைகளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறதா என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் பல விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கின்றன, அது எங்கிருந்து என்பதை பார்க்கவில்லை. இறைவன் உங்களை மன்னித்து உங்கள் மீது அருள் புரிந்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு நன்மையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நன்மையும் இறைவனிடமிருந்து நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தீயும் அது உங்கள் மூலமாக வந்ததுதான். என் மனதில் ஒரு நம்பிக்கை, நாளைக்கு நான் நன்றாக இருப்பேன், இது இறைவன் கொடுத்த நம்பிக்கை, நன்மையானது. அதன் காரணமாக நாளைய வாழ்க்கையின் நன்மையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் எனக்கு கேடு வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவன் அதை எனக்காக அதை நீக்குவான் என்ற அந்த எண்ணம் இருக்கும் பொழுது நான் பயந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கேடுகள், என்னுடைய அறிவின் எல்லையை கொண்டு இதற்கு மேல் முடியாது, எனக்கு கேடுகள் தானே வரும் என்று அந்த அறிவை நான் மனதில் கொண்டு எனக்கே கேடாக பயந்து கொண்டிருக்கின்றேன். அதுவும் நிகழும். மனதில் எதனை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த இரண்டும் உங்களுக்கு உண்டு. இறைவன் மீது பயத்தை கொண்டு வாழும் பொழுது எதை பயப்படுகின்றீர்களோ அது இல்லை. இறைவனை மறந்துவிட்டு உங்களுடைய பலவீனத்தை கொண்டு என்னால் முடியாது, எனக்கு இப்படி நிகழ்ந்துடுமே என்று பயப்படும் பொழுது அதுவும் உண்டு. ஆனால் அந்த நிகழ்வு நீங்கள் எதை கொண்டு உங்களுடைய இயலாமையை கொண்டு பயந்தீர்களோ, இறைவனை மறந்த நிலையில், அவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன் என்ற மறந்த நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு பயந்து கொண்டிருந்தீர்களோ, உங்களுடைய அறிவின் எல்லையில் நின்று கொண்டு பயந்து கொண்டிருந்தீர்களோ, அந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை நினைக்காத போது எதனை பயந்தீர்களோ அது உங்களை வந்து அடையும். நிச்சயமாக இறைவனுக்கு பயப்படுங்கள். அவனுடைய ஆற்றல் எனக்குள் நிகழ வேண்டுமே, அது தவறி போய்விடக்கூடாதே. இறைவன் எனக்கு அவனுடைய ஆற்றலை கொண்டு உதவாமல் ஆகிவிடக்கூடாதே. நான் நியாயமாக இறைவனுக்கு பொருத்தமாக வாழ வேண்டுமே என்ற அந்த பயம் வேண்டும். உள்ளட்சம், பயபக்தி. ஆனால் நீங்கள் உங்களுடைய அறிவுக்கு பயப்படுகின்றீர்கள், அதற்கும் நினைவு வைக்கின்றீர்கள். பயத்திற்கும் கூட உங்களுடைய அறிவை தான் நினைவுக்கின்றீர்கள் தவிர இறைவனுடைய ஆறுதலும் இறைவனுடைய ஆற்றலும் எனக்கு இல்லாமல் ஆகிவிடுமோ என்ற அந்த பயம் வேண்டும். இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் யார் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக உள்ளங்கள் இருப்பதை அனைத்தையும் இறைவன் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு அசையும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எங்கள் இறைவனே, எதனை நாங்கள் இப்பொழுது மீண்டும் நினைவுறுத்தப்பட்டிருக்கின்றோமோ, புதிதாக சொல்லப்படவில்லை, ஏற்கனவே இருப்பதுதான், சத்தியம்தான், இது உண்மைதான் என்று உங்களுடைய உள்ளம் கூறும் பொழுது ஏற்கனவே இருப்பது எனக்கு நினைவூட்டப்படுகின்றது என்பது பொருள். மனிதர்களை நம்புவதை விட்டும் இன்று நாம் முற்றிலுமாக விலக வேண்டும். ஒரு மனிதனையும் நம்பக்கூடாது. இறைவனை அதற்கு மேலாக நம்பி பழகுங்கள். எல்லா மனிதர்களும் இருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையில் வாழ்ந்துவிட்டேன், ஒரே நாளில் அவர்களை தூக்கி எறிவது என்று முடியாது. ஆனால் ஒன்று செய்ய முடியும். என் இறைவனே மன்னிப்பாயாக, என்னுடைய இணைவைப்பின் காரணமாக நான் உன்னிடம் மன்னிப்பை தேடுகின்றேன் என்று இறைவன் பக்கம் திரும்ப முடியும். நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவன். யார் தங்களுடைய இயலாமையை கொண்டு இறைவனிடம் மன்னிப்பு தருகின்றார்களோ, இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கின்றேன், இப்பொழுது நான் என் இறைவனை நம்புகின்றேன், அவன் மன்னிப்பவன் என்று. இறைவனுடைய ஒரு குணாதிசயம், அவனுடைய பல குணாதிசயங்களில் ஒன்று மன்னிப்பவன். அந்த மன்னிப்பவனை நான் ஏற்றுக்கொண்டு நான் தவறு செய்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய பலவீனம், இனியும் நான் தவறு செய்யப் போகின்றேன், உன்னை நம்புகின்றேன், இருந்தாலும் என் மனம் உறுதிப்படவில்லை. உறுதியளிப்பவன் என் இறைவன். இப்பொழுது நீங்கள் அவனை அடையுங்கள். உறுதியளிப்பவனே, மன்னிப்பவனே. உன்னை தவிர மன்னிப்பவன் இல்லை என்று கூறும்பொழுது அல்லாஹ் என்ற பொருள் வருகிறது. உன்னை தவிர எனக்கு உறுதியளிப்பவன் இல்லை என்று இருக்கும் பொழுது அங்கு அல்லாஹ் என்ற பெயர் வருகின்றது. உங்கள் இறைவனை நீங்கள் அடைக்கின்றீர்கள். என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக, நீங்கள் மன்னிப்பளிப்பவனே என்று நீங்கள் அந்த பெயரை கொண்டு அடையுங்கள். உன்னை தவிர மன்னிப்பளிப்பவன் இல்லை என்று கூறும் பொழுது அல்லாஹ் என்பது பொருளாகும். இது கும்பிடுவதாகும். உன்னை கும்பிட்டு கேட்டுக்கொள்கின்றேன், உன்னை தவிர எனக்கு கதி இல்லை என்று கூறும் பொழுதுதான் அந்த பிரார்த்தனை முடிவடைகின்றது. ஏனென்றால் இந்த பெயரை சொன்ன பிறகுதான், உன்னை தவிர கதி இல்லை, நீ ஒருவன்தான் என்ற அந்த பெயரை சொன்ன பிறகுதான் நான் மனிதர்களிடம் உதவி தேடி செல்கின்றேன். கொஞ்சம் முன்பாக இப்பொழுதும் கூட உன்னை தவிர கதியில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இவர்களை உணவு செய்து செல்கின்றேன், இது இணை வைப்பாயிற்றே என்ற உணர்வு அப்பொழுதுதான் வரும். இறைவன் இணை வைக்கும் பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று கூறிய பின்னரும் நாம் இதன் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம். நம்மை அறியாமலேயே என் இறைவனை என்னை மன்னிப்பாயாக என்று இப்பொழுது கேட்கக்கூடிய இந்த மன்னிப்புக்கு இன்னும் அதிகமான அழகான ஒரு பதில் உண்டு.
ஏனென்றால் உணர்ந்து கேட்பதன் காரணமாக, தான் தவறு செய்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனை நான் நினைவு கூறுகின்றேன் என்பதன் காரணமாக, அவனை மறந்துவிட்டவர்களை நான் ஆகிவிடவில்லை என்பதன் காரணமாக, ஒவ்வொரு தேவைக்கும் நீங்கள் இறைவனை அடைக்கின்றீர்கள். அல்லாஹ் என்பதனுடைய பொருள், அல் என்பது குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடிய தி, லா என்பது இல்லை, தி நன், ஹூ என்பது பட் ஹிம், தி நன் பட் ஹிம், உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த வார்த்தையை நீங்கள் கூறாத வரையில், அல்லாஹ் என்ற வார்த்தை கூறாத வரையில் பிரார்த்தனை என்பது கிடையாது. உங்களுடைய தேவைகளில் அவனுடைய பண்புகள் இருக்கின்றன. எனக்கு நோய் கண்டுவிட்டது, சுகம் அளிப்பவனே, உன்னை தவிர சுகம் அளிப்பவன் இல்லை. இப்பொழுது நான் டாக்டரை தேடி போகும்பொழுது என் மனசாட்சி நிச்சயமாக உறுத்தும். அவனை தவிர கதி இல்லை என்று கும்பிட்ட பிறகு அவன் கண் முன்பாகவே என் இருதயத்தின் நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நான் டாக்டரிடம் சொல்கின்றேனே, இனி மன்னிப்பானா என்ற இந்த பயம், இந்த பயபக்தி இப்பொழுது மீண்டும் கொண்டு வாங்க. நிச்சயமாக மன்னிப்பவன் என்று கொண்டு வாருங்கள், எனக்கு ஆறுதல் அளிப்பவன் என்று கொண்டு வாருங்கள், உறுதியளிப்பவன் என்று கொண்டு வாருங்கள். இப்பொழுது இந்த பிரார்த்தனைக்கு பல மடங்கு மதிப்புண்டு. ஆக பாவம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் நான் அவனை மறக்காத நிலையிலும் அவனுக்கு பயந்த நிலையிலும் வேறு எனக்கு வழியில்லை என்ற அந்த பலகீனத்தின் போது நான் தவறக்கூடிய இணை வைப்பின் பக்கம் செல்லக்கூடிய அந்த நிலையிலும் இறைவன் என்னை மன்னிப்பான். அந்த நிலையில் நீங்கள் இறைவன் மன்னிப்பு கேட்கும் பொழுது இன்னும் பல மடங்கு அதிகமாக உங்கள் மீது அன்பு கொண்டவனாக அவன் மன்னிக்கின்றான். உங்களுடைய இணை வைப்பினுடைய அந்த பாதையையும் படிப்படியாக அவன் முடிவடைகின்றான். இறைவனிடம் நாம் ஒரு பிரார்த்தனை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவன் பொறுமையாளன். நீங்கள் அந்த நேரத்தில் இணை வைக்கும் குற்றத்திற்காக உங்களை நிச்சயமாக பிடிக்க மாட்டான். அவனை நினைவு கொண்டு கொண்டு உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் நிலையில் நிச்சயமாக நீங்கள் அவனால் குற்றம் பிடிக்கப்பட மாட்டீர்கள். அவனிடமிருந்து உங்களுக்கு வேதனையும் இல்லை. மாபெரும் இறையாற்றல் உங்களுக்காக உருவாகி கொண்டிருக்கின்றது. அதாவது குற்ற உணர்வுகளால் நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் இறைவன் மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். ஏனென்றால் நான் தவறு செய்கின்றேன் என்பதை இந்த வேதம் எனக்கு அறிவிக்கின்றது, மனசாட்சியம் எனக்கு அறிவிக்கின்றது, ஆன்மா எனக்கு அறிவிக்கின்றது. இந்த ஆன்மா இறை கட்டளைகளிலிருந்து உருவாகி இருக்கின்றது. அந்த கட்டளை கூறுகின்றது நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நான் அப்பொழுது அறிகின்றேன். என் மனதின் பக்கம் அதிகமாக நான் நாட்டுக் கொண்டிருக்கின்றேன். எனவே அந்த ஆன்மா கூறக்கூடிய அந்த குற்றத்தை என் மனம் ஏற்று எனக்கு இப்பொழுது உள்ளம் குறுகிருக்கிறது, குற்ற உணர்வால் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது நிச்சயமாக நான் இறைவன் பக்கம் திரும்ப மன்னிப்பாக இறைவனே, நான் தவறு செய்து கொண்டிருக்கின்றேன், தவறு செய்துவிட்டேன் அல்ல, தவறு செய்து கொண்டிருக்கின்றேன், மீள முடியவில்லை, என்னுடைய பலகீனம் இதுதான். நீ என்னை உறுதிப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக நான் தவறிவிடுவேன். நீ என்னை பாதுகாத்து மன்னித்து எனக்கு கருணை புரிந்து அருள் புரிவாயாக. உன் அளவில் என்னை திருப்பி உன்னிடமிருந்து எனக்கு மேலான பாதையை நீ அறிவிப்பாயாக. எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் நீ பாதுகாப்பளிப்பாயாக இறைவனே. ஏனென்றால் என் குடும்பத்தை வளர்த்தனும் நான் தான். இதே பலகீனம் அவர்களுக்கும் உண்டு. என் காரணமாக அவர்களை நீ குற்றம் பிடித்து விடாத இறைவனே என்று உங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய இருதயத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அதில் நன்மை இருக்கட்டும், தீமை இருக்க வேண்டாம். உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது. உங்களுடைய வாய்களால் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்ல, நீங்கள் உள்ளத்தால் உணரக்கூடிய அந்த தவறும், நீங்கள் உள்ளத்தால் உணரக்கூடிய அந்த பாவ மன்னிப்பும் போதுமானது. வாயை கொண்டு வார்த்தைகளை கொண்டு என் பாவங்களை மன்னிப்பாக என்று கேட்பதை விட உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வுகளோடு மன்னிப்பவன் நீ என்பதன் மீது நான் நம்பிக்கை கொண்டேன் இறைவனே. உன்னுடைய மன்னிப்பை கொண்டு நீ நிச்சயமாக மன்னிப்பவனும், இன்னும் அந்த மன்னிப்பை கொண்டு கருணை புரிந்து மேலும் அதிகமாக நன்மை அளிப்பவன் நீதான். எனக்கு நம்பிக்கையை கொடு என்று கேளுங்கள். நான் நம்பிக்கை கொண்டேன் என்று கூற வேண்டாம். நீங்கள் நம்பிக்கையை விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள், நம்பிக்கையை வேண்டி பெறக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். நான் நம்பிக்கை கொண்டவன் என்ற அந்த ஒரு வார்த்தையை கூறக்கூடாது. ஆனால் பெரும்பாலும் நாம் சொல்கின்றோம், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கின்றது, நான் கடவுள் நம்பிக்கை கொண்டவன், இறை நம்பிக்கை கொண்டவன் என்று ஒவ்வொரு கூட்டத்தினரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தில் இனிதான் அவன் அந்த பயபக்தியையும் நம்பிக்கை என்றால் என்ன என்பதையும், இணை வைப்பிலிருந்து விலகினால் தேவை உங்களுடைய நம்பிக்கை முழுமை பெறாது, அந்த வார்த்தைகளும் அர்த்தமில்லை என்பதையும், அந்த நம்பிக்கைக்கு உயிர் வேண்டுமென்றால் இணை வைப்பிலிருந்து விலக வேண்டும். இறைவனுக்கு இணையாக எதனையும் நீங்கள் ஆக்கி அவனை நீங்கள் அசிங்கப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. நான் என் மனிதனை நம்பும் பொழுது இவன் சுகமளிப்பான் என்று ஒரு டாக்டரை நம்பும் பொழுது சுகமளிப்பவன் நான் தான் என்ற அந்த இறைவனுடைய தகுதியை கீழே கொண்டு வந்துவிட்டீர்கள், இவர்களை மேலேற்றி விட்டீர்கள். இரண்டு குற்றம். எப்படி இந்த தரித்திரம் பிடித்த மருத்துவ படிப்பை இறைவனுக்கு இணையாக ஆக்கிக்கொண்டு படைத்தவன் அவன்தான், உயிரிழத்தவன் அவன்தான், இவர்களுக்கும் உயிரை பற்றி தெரியும், உயிரை படைப்பார்கள் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேனே, இதை விட மோசமான நிலைக்கு நம் அறிவு தாழ்ந்து போவதற்கு வேறு சூழ்நிலை தேவையில்லை.
இந்த கேடுகளிலிருந்து நாம் விலக வேண்டும். இணை வைப்பு என்ற அந்த ஒரு பாவம் இருக்கும் வரையில் கவலை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கவலைக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னால் முடியாதுங்கிறது கவலையா, இறைவனால் முடியாதுங்கிறத பற்றி கவலையா? எப்பொழுது முடியாது? யாருக்கு முடியாது? உங்களால் முடியாது. அப்படி என்றால் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த ஆன்மாவை கூறக்கூடிய அதனை நம்பும் பொழுது கவலை எப்படி இருக்க முடியும்? கவலை இருக்கும் நேரமெல்லாம் நான் தரித்திரத்திலாக இருக்கின்றேன், இறைவனை மறந்து நான் என்னுடைய தேவையை என்னால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது என்ற என்னை நம்பி என்னை இணை வைத்துக் கொண்டு இறைவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கவலை உங்களுக்காக இறைவன் விதித்து விட்டான். இதன் பக்கம் இனி நாம் சென்றுவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு நீங்கள் அந்த கவலை இருக்கும் நேரமெல்லாம் நான் என்னுடைய இயலாமையை மட்டுமே மேலாக கொண்டு இறைவனை மறந்துவிட்டேன், அவனால் முடியும் என்ற அந்த ஒரு விஷயத்தை நான் மறந்துவிட்டேன், எனவே என் இறைவன் மன்னிக்க வேண்டுமே என்று சுதாரித்துக் கொள்ளுங்கள். என் இறைவனை என்னை மன்னிப்பாயாக, நான் என்னை இணை வைத்துக் கொண்டு உன்னை மறந்துவிட்டேன் இறைவனை, அந்த அளவுக்கு பெருமை எனக்கு இருந்தது, மன்னிப்பாயாக இறைவனே. நான் பணிவோடு நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கையும் எனக்கு கற்பிப்பாயாக, பெருமையிலிருந்தும் நான் விலகுகின்றேன், நீயே மிகப்பெரியவன் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு உன்னை தவிர பெருமிதத்திற்குரியவனும் பெருந்தன்மைக்குரியவனும் இல்லை, மன்னிப்பவனே நீ எங்களுக்கு வாழ்வளிப்பாயாக என்ற அந்த பிரார்த்தனையோடு இன்று முதலாக உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகட்டும். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களை பாதுகாக்க போதுமானவன். உங்களுடைய இதயத்திற்குரிய தூய்மையான இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். இனி நமக்கு கவலையோ பயமோ வேண்டாம்.